வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையான, நல்லா காரசாரமான சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்து பார்ப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதுக்கு எண்ணெய் தாங்க அதிகமாக வேணும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா நச்சு வச்சிருக்குங்க. அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கட்டும். இது கூடயே ஒரு 15 காஞ்ச மிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்குங்க. விதையோட போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். அதனால விதையை நீக்கிட்டு போடுங்க. காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தாங்க. வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடயே ஒரு கப் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதையும் சேர்த்துக்குங்க. தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துப்போங்க. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிக்கன் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க, சிக்கன் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போங்க. ஏற்கனவே சிக்கன்லேயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்திருக்கு. அதனால நம்ம ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கினா போதும். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா மிதங்கி இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான, நல்ல டேஸ்டான, நல்ல காரசாரமான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.